நமது இதயம் ஒரு இன்ஜின் போல. ஆனா, அந்த இன்ஜினுக்கு ரத்தம் போற குழாயில திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டா, என்ன ஆகும்? அதுதான் ஹார்ட் அட்டாக். அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இதயத்துக்கு ரத்தத்த கொண்டு போறது காரோனரி ஆர்டரீஸ். இதுல கொழுப்பு மற்றும் சில கழிவுகள் சேர்ந்து பிளாக் உருவாகும். இது காலப்போக்குல ரத்தப் பாதையை ரொம்ப குறுகலாக்கிடும். ஆனா, உண்மையான ஆபத்து எப்பன்னா, அந்த பிளாக் திடீர்னு உடையும் போதுதான். அது உடைந்த உடனே அந்த இடத்துல ஒரு இரத்தக் குருதி ஐஸ் கிளாட் உருவாகும். இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இரத்த ஓட்டத்தை மொத்தமா தடுத்து நிறுத்திரும். இதனால இதயத்தால துடிக்க முடியாம போகும். இதயம் பாதிக்கப்படுறதால உடலோட மத்த பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான மெடிக்கல் எமர்ஜெனசி. அதனால தான் சொல்றாங்க, உடம்புல கொழுப்பு, கொலஸ்ட்ரால் பொன்தொல்ட அளவை கரெக்டா வச்சுக்கின்றது ரொம்ப முக்கியம். பிளாக் வராம தடுத்தா இதயத்தை காப்பாத்தலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. நமது இதயம் ஒரு இன்ஜின் போல. ஆனா, அந்த இன்ஜினுக்கு ரத்தம் போற குழாயில திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்பட்டா, என்ன ஆகும்? அதுதான் ஹார்ட் அட்டாக். அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இதயத்துக்கு ரத்தத்த கொண்டு போறது காரோனரி ஆர்டரீஸ். இதுல கொழுப்பு மற்றும் சில கழிவுகள் சேர்ந்து பிளாக் உருவாகும். இது காலப்போக்குல ரத்தப் பாதையை ரொம்ப குறுகலாக்கிடும். ஆனா, உண்மையான ஆபத்து எப்பன்னா, அந்த பிளாக் திடீர்னு உடையும் போதுதான். அது உடைந்த உடனே அந்த இடத்துல ஒரு இரத்தக் குருதி ஐஸ் கிளாட் உருவாகும். இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இரத்த ஓட்டத்தை மொத்தமா தடுத்து நிறுத்திரும். இதனால இதயத்தால துடிக்க முடியாம போகும். இதயம் பாதிக்கப்படுறதால உடலோட மத்த பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான மெடிக்கல் எமர்ஜெனசி. அதனால தான் சொல்றாங்க, உடம்புல கொழுப்பு, கொலஸ்ட்ரால் பொன்தொல்ட அளவை கரெக்டா வச்சுக்கின்றது ரொம்ப முக்கியம். பிளாக் வராம தடுத்தா இதயத்தை காப்பாத்தலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.